Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம இந்த லாக்டவுன் பீரியட்ல ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சாம்பார், ரசம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப இந்த டிஷ் ரொம்ப டேஸ்டா இருக்கும். எங்க வீட்ல அடிக்கடி பண்ணுவோம். இதுக்கு வந்து 15 மினிட்ஸ்க்குள்ள நீங்க பண்ணிடலாம். இது வந்து குக்கர்லயே பண்ணிடலாம். ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன தேவை என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குற வியூவர்ஸ் வீடியோ கீழே ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டுமே, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும், 4லேருந்து 5 பல் மீடியம் சைஸ் பூண்டா இருந்துன்னா போட்டு முதல்ல நம்ம இதோட சோம்பு கொஞ்சம் சேர்த்து மிக்சியில் நல்லா மைய அரைச்சிக்கலாம். இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பாதி வெங்காயத்தை பொடியை நறுக்கிக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டை இது மாதிரி கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சிருவோம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது வழக்கமாக வந்து அந்த முருங்கைக்காய் வந்து ட்ரை மசாலா மாதிரி பண்ணுவாங்க, சில பேர் கிரேவி மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்களோ அந்த ரெசிபி தான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு குக்கரில் பற்ற வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதில் வேறு எதுவும் நம்ம பெருசாக தாளிக்க தேவையில்லை. இந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதங்கட்டும். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க. ஒரு அவசரத்துக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு இதில் குழம்பு வச்சுட்டு இருக்கும்போதே இது சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இது பண்ணலாம். எங்கள் வீட்டில் சில சமயம் வந்து இது கிரேவி மட்டும் பண்ணிவிட்டு ஒரு தயிர் சாதத்தோடு சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ட்ரையாக இருக்காது, நல்லா கிரேவி மாதிரியும் இருக்கும். நல்லா ஒன்றோட ஒன்று கோட்டாகி சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதிப்பாக உடஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்தோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற அந்த ஈரப்பழம்லாம் நல்லா போயிடும். ஸோ மசாலா வந்து உங்களுக்கு நல்லா திக்கான மசாலாவும் நல்லா கிடைக்கும், தண்ணி விட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த பேஸ்ட் போட்டதுக்கு அரைச்சதுக்கப்புறம் நல்லா வந்து நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுருங்க. இது வந்து காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம வீட்டு மிளகாய் பொடி. இது வந்து கொஞ்சம் காரம் நல்லாயிருக்கும், பட் கலர் வந்து நார்மலாக கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதோட கலர் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக வேணும்னா கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்ல கலர் இருக்கும், பட் இது ரொம்ப உங்களுக்கு வந்து காரம் இருக்காது. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்காத கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இது போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, உங்கள் டேஸ்ட் அந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள், இது வந்து ஆப்ஷன் தான், நல்லா போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காய் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. உங்கள் இதில் வந்து சில இதில் பார்த்தீங்கன்னா முருங்கை தோல் வந்து ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்கும், வேணால் மேலே கொஞ்சம் உரிச்சிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதில் கிட்டத்தட்ட நம்ம வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். அதிகமாக தண்ணி விட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து சுண்டை வச்சுட்ருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கனாலே போதும். இப்போ இதிலே நீங்கள் உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்லாம் இப்போ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன ப்ரெஷர் பேன் இது. ஸோ அதனால் இதில் வந்து ஒரு 3 விசில் வச்சாலே போதும், டக்குன்னு வந்துடும். நீங்கள் வந்து டேரெக்டாக எண்ணெய் சட்டியில் வச்சு செய்யணும், உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல முருங்கைக்காயை நல்லா தனியாக வேக வச்சுட்டு அப்புறம் அந்த மசாலா பண்ணி அதோட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. மொத்தமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 மினிட்ஸ் தான் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு பெசரிட்டு ஒரு டோட்டலி பார்த்தீங்கன்னா 7 to 8 மினிட்ஸ் அவ்வளோதான். இப்போ இது குக்கர் விசில் வந்துருச்சுன்னா இன்னும் 15 மினிட்ஸ்க்குள்ளே அது ரெடி ஆகிடும். இப்போ இதை நம்ம மூடி வச்செல்லாம் 3 விசில் வரட்டும். இப்போ நம்ம விசில் போட்டாச்சு. இதை வந்து நீங்கள் இந்த மசாலா வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா நீங்கள் இதை சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டு ஒரு அப்பளத்தை கூட சாப்பிட்றலாம். நம்ம இந்த மாதிரி குக்கரில் பண்ணும்போது நல்லா அந்த முருங்கைக்காயில் அந்த மசாலாலாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தனித்தனியாக பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா நல்லா 3 விசில் வந்து ரெடி ஆனாலும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இது 3 விசில். இது நல்லா கொஞ்சம் முத்தின முருங்கைக்காய், அதனால வந்து 3 விசில் வச்சுருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் பிஞ்சு முருங்காய் இருந்ததுன்னா நீங்கள் சவுண்டு 2 கூட குறைச்சிக்கோங்க. விசில் வந்து 2 கூட வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சாதத்தில் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த இதோடையே அப்படியே நிப்பாட்டிடுங்க. பட் நாங்கள் வந்து கொஞ்சம் மசாலா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணுன்றதுனால இப்போ நான் வந்து இது இன்னொரு கடாயில் மாற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் ட்ரையாக பண்ண போகிறேன்.
பாருங்கள். இப்போ நான் ஏன் குக்கர்லேருந்து கடாய்க்கு மாற்றிட்டேன், அதுலேயே ட்ரை பண்ணிக்கலாமே நினைக்கலாம். சில்வர் குக்கரில் எப்பவுமே வறுவல் பண்ணுறது வந்து கொஞ்சம் அடி பிடிக்கும். ஸோ அது வந்து கிரேவி மாதிரி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், குழம்பு கரெக்டாக இருக்கும். பட் கொஞ்சம் ட்ரை பண்ணுறது அதுக்கெலாம் வந்து நார்மலாக நம்ம கடாய் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ அதனால தான் நார்மலாக நீங்கள் கிரேவியாக பண்ணுறது அந்த ஸ்டேஜ்லேயே நிப்பாட்டிடுங்க. பட் நான் வந்து கொஞ்சம் வறுக்கணுன்றதுனால இதில் போட்டு வறுத்துறேன். இப்போ இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தான். இப்போ இது நல்லா கிரேவி மாதிரி நல்லா பதமாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் மாற்றிட்டு காட்டுறேன். பாருங்கள். இப்போது நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணோன்னா எப்படி இருக்குது பாருங்கள், தொக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப உடையும் இல்லை, அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாக வெந்து போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். ரசம் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும், பட் எனக்கு வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் அடிக்கடி பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இது எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Bye friends.